நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் ஏண்டா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடா உன்னோட லவ் ஸ்டோரி. ஒரு சின்ன கரெக்ஷன். என்ன? லவ் ஸ்டோரி இல்ல, வெறும் ஸ்டோரி. மச்சான், இன்னொரு வாட்டி உங்க லவ் இல்லன்னு மட்டும் சொல்லாதடா. அப்புறம் வர கோவத்துல என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்னடா சிரிப்பு? அபிஷியலா சொல்லாத வரைக்கும் அப்படி ஒண்ணு இல்லதான்டா. டேய், அப்ப அன்அபிஷியலா ஒத்துக்குடா உன்னோட லவ் தானே. அன்அபிஷியல்னு ஒண்ணு இருக்கா என்ன? மச்சான் முடியலடா. சரிடா, உன் மேல எவ்வளவு பொசசிவா இருந்தா ராஜ் சூசன் கொடுத்த கிஃப்ட சுட்டு போயிருப்பா. ஆமால? ஆமாவா இல்லையா? தெரியல மச்சான். ஃப்ராட் ராஸ்கல். சரி, சூசன் கொடுத்த கிஃப்ட தொலைச்சிட்ட, அவங்க எப்படி இருந்துச்சு கேட்டா என்ன பண்ணுவ? நல்லா இருக்குன்னு சொல்ற வேண்டியதான். டேய், கிஃப்ட் என்னன்னே தெரியாம எப்படிடா சமாளிப்ப? அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு. என்ன? இப்படி ஒரு கிஃப்ட இது வரைக்கும் எனக்கு யாருமே கொடுத்தது இல்லைன்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி கண் கலங்கிட்டா அப்புறம் பேச வேண்டிய அவசியமே இல்ல. கைய பிடிச்சி கண் கலங்குவ? ஆமா. ஏன் கட்டி பிடிச்சி கண் கலங்க வேண்டியதானே? அதான் ஏற்கனவே பண்ணிட்டோமே மச்சான். எப்படா? சரி விடு, பல்லு இருக்கும் பக்கடா சாப்பிடுறான். ஆமா மாமா, உன்ன மாதிரி பல்லு இல்லாதவன்லாம் பால்கோவா தான் சாப்பிடணும். மச்சான், ஹீரோயின் வந்தாச்சு. ஏன் ஹீரோயினா? உன் ஹீரோயினா? இந்த நக்குளுக்கு ஒண்ணு குறைச்சல்லடா. என்ன காலையிலே சிரிப்பா இருக்கு? இல்ல, சும்மாதான். விஷ்ணு இருக்கிறப்ப காமெடிக்கா பஞ்சம். என்ன விஷ்ணு? எனக்கும் சொன்னா நானும் சிரிப்பேன்ல. உங்க ரெண்டு பேரும் நடுவுல என்ன இருக்குன்னா இப்ப டிஸ்கஷனே. டேய், இதுல என்ன டவுட் இருக்கு? எங்களுக்கு நடுவுல நட்பு இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீயுமா ராஜி? என்ன கார்த்திக், கரெக்ட் தானே? இதைத்தான் நானும் சொன்னேன். அவன் நம்ப மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். ஒரு நடிகர் திலகத்துக்கும் ஒரு நடிகையர் திலகத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, அப்பா நான் வேலையை பாக்குறேன்பா. அப்புறம் என்ன? நேத்து சீக்கிரம் வீட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு. கடைக்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஓ, என்ன? எதனா முக்கியமா வாங்க வேண்டியது இருந்துச்சா? ஆமா. என்ன? என்ன இது? வாங்கிக்கோ. ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சச்சா. சரி, பிரிச்சு பாரு. இல்ல, அப்புறமா பாக்குறேன். இல்ல, இப்பவே பாரு. எப்படி ராஜி? எப்படின்னா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நான் இதை போடுவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஆஃபீஸ் வந்ததுல இருந்து தான் நான் இதை போடுறதே இல்லை. ஆனா இதை போட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு எப்படி தோணுச்சு? தோணுச்சு, உனக்கு போட்டா அழகா இருக்கும்னு. அதான் எப்படி? தோணுச்சுன்னா விட, சும்மா கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்கு. போட்டுக்கோ. என்ன இங்க பாரு, கையில போட்டவுடன் சின்ன பிள்ளை மாதிரிலாம் கேட்காத. கேட்பேன். ஏய், என்ன கார்த்திக் இதெல்லாம் போய்? ஒன்றும் இல்லை தானே, அப்போ போட்டு விடு. என்ன கார்த்திக் ப்ளீஸ். கெட்டி மேளம். நல்லா இருக்கு. இப்போ புரியுதா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு? என்ன
என்னங்க யாருமே உள்ள போகாம இங்க நின்று இருக்கீங்க? டோர் லாக் ஆயிடுச்சு. எந்த ஆக்சஸ் கார்டு போட்டாலும் திறக்க முடியல. அப்ப இன்னைக்கு லீவா? கம்பெனில இருந்து ஆள் வந்துட்டு இருக்காங்க. இது ஃபேன்ஸ் மேக் ஆச்சே. அங்க இருந்து ஆள் வராங்க. கம்பெனி பாரிஸ் தான். ஆனா உங்க பிரான்ச் இங்க லோக்கல் பாரிஸ்ல தான் இருக்கு. அங்க இருந்து இன்ஜினியர் ஷேர் ஆட்டோ புடிச்சு வந்துட்டு இருக்காரு. அந்த பாரிஸ்ல இருந்து கூட சீக்கிரம் வந்துடலாங்க. இந்த பாரிஸ்ல இருந்து அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது தெரியும்ல. கரெக்ட் தான். அப்போ எப்படியும் நீங்க 2 மணி நேரம் அவுட். நம்ம அட்மின்ல அப்படிலாம் விட்டுருவாங்களா என்ன? திறக்க முடியலன்னா கதவையே கழட்டிடுவாங்க. ஆண்டவன் கெட்டவனுக்கு அள்ளி கொடுப்பான், ஆனா கை விட்டுருவான். நல்லவனை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த டயலாக் விடுற? இல்ல, சும்மா ஒரு ஃப்ளோல வச்சு எடுத்து விட்டேன். இப்போ அதை எப்படி சம்பந்தப்படுத்தலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியோ காலைல ஆபீஸ் வந்தோடனே ஒரு 1 hour வேலை இல்லைன்னா ஜாலியா தான் இருக்கு. அப்படியே நீ உள்ள போனா மட்டும் வேலை செஞ்சு கழிச்சிடற மாதிரி தான். மச்சான், ஆபீஸ்க்கு போயிட்டு வேலை செய்யாம கூட இருக்கலாம்டா. ஆனா ஆபீஸ்க்கே போகாம தான் இருக்க கூடாது. என்ன நான் வரும்போது கரெக்டா லாக் ஆயிடுச்சா? சுத்தம். என்னங்க இவ்வளவு நாள் லீவ் போட்டுட்டீங்க? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? இப்ப அவங்களுக்கு ஆனுவல் லீவ்ல மரத்துல ஏறேன்னு சொல்லி கைய உடைச்சுக்கிட்டா. குழந்தை என்ன படிக்கிறா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு மரத்து மேல ஏறுதா? ஆன்ட்டிக்கு எப்பவுமே வயசு சொல்றதுல கொஞ்சம் பிரச்சனை தான். அவ குழந்தை 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஐயோ, 10 வயசு குழந்தைக்கு அம்மாவா? பார்த்தா அப்படி தெரியவே இல்லைங்க. நான் ரொம்ப ஏர்லி மேரேஜ். வயசு கம்மி தான். ஆன்ட்டி, அது நம்மால. என்ன விஷ்ணு அப்படியா? ஒன் ஆஃப் தி நம்மாளு. அப்படியா? இல்ல நம்மால் தாங்க. அது இது என்ன புது கதையா இருக்கு? 3 வாரங்கிறதுலாம் பெரிய விஷயங்க. நீங்க வராத கேப்ல கதையெல்லாம் எங்கேயோ போயிருச்சு. கேள்விப்பட்டேன். ஓ, ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கியா? எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டா எப்படி உன்னை பத்தி நியூஸ் கிடைக்கும்? அப்போ என்ன பத்தி எல்லாம் உளவு பாக்குற? உன்னை பத்தி என்ன? உன்னை பத்தி எல்லார பத்தியும் எனக்கு தெரியும். ஏங்க சும்மா கதை விடாதீங்க. லேட்டஸ்ட் நியூஸ் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். சூசன் கார்த்திய கட்டி பிடிச்சது. வாவ்! இது போதுமா இல்ல இன்னும் லேட்டஸ்டா ஏதாவது வேணுமா? சொல்லட்டா? ராஜி கார்த்திக் ஒரு கடை பிரசன்ட் பண்ணிருக்கா. மச்சான், அப்படியே பார்த்த மாதிரி சொல்றாங்கடா. ஹே, இதே போ. அட பாவி, நீங்க 2 பேரும் லட்சுமி இத பத்தி சொல்லவே இல்லையா? ஏய், சாதாரண ஒரு கடை தானடா. ஃப்ராட். இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருக்க, என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏங்க இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? தெரியும், அவ்வளவுதான். ஏங்க பயங்கரமான சிபிசிஐடி ஆபீசரா இருக்கீங்க. நீங்க பண்றதெல்லாம் மொத்த ஆபீஸ்க்கே தெரியும். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? கதவு திறக்க இன்னும் 15 நிமிஷம் ஆகும். எல்லாரும் கேண்டீன்ல வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகேண்ணே, ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹே, எங்க போற? வழக்கம் போல தம் அடிக்கதான். நீ வாடி, உன்கிட்ட நிறைய விஷயங்கள் கறக்க வேண்டியது இருக்கு. நீங்க 2 பேரும் வாங்க, உங்களை நான் என்கொயரி பண்ணணும். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? என்னாச்சு? புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஏய் ராஜி, நீ பக்கத்துல உட்கார்ந்துட்டு எப்ப பார்த்தாலும் கார்த்தியை ஜொல்லு விட்டுக்கிட்டே இருக்க. இது உங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா தெரியாதா? இல்லைங்க, அது ஏன் லட்சுமி, உனக்கு என்ன ஆச்சு? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அசால்ட்டா டீல் பண்ணிடுவேன். இந்த காமெடியும் பின்னாடி சுத்திட்டு இருக்க. அப்படிலாம் இல்லப்பா. நீங்க அடிக்கிற கூத்து வீட்ல இருக்கிற எனக்கு தெரியுது. அப்ப பாத்துக்கோங்க உங்க லட்சணம் என்னன்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது ஆபீஸ், லவர்ஸ் பார்க் இல்ல. ஃப்ரெண்டா நீங்க ஜாலியா ஒர்க் பண்ணுங்க, வேணான்லாம் சொல்லல. ஆனா அதுக்கும் மேல லிமிட்னு ஒன்னு இருக்கு. ஹே, நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சௌந்தர்யா. இல்லனா சந்தோஷம்தான். பசங்களுக்கு ஒண்ணும் இல்ல. பேச பழக ஆள் கிடைச்சா நல்லா ஜாலியா சுத்திட்டு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போயிட்டே இருப்பானுங்க. கார்த்திக் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம பசங்க நல்லவங்க. இருக்கட்டும், எல்லாரும் நல்லவங்க தான். சான்ஸ் கிடைக்காத வரைக்கும் எதுக்கு நீங்களா ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற? இதுவும் கரெக்ட் தான். இதுவும் கரெக்ட் தான் இல்ல, இதுதான் கரெக்ட். இந்த மாதிரி விஷயத்துல படிச்ச பொண்ணுங்க படிக்காத பொண்ணுங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க மட்டும் இவங்களோட லவ் கிவன் வந்து நில்லுங்க, அப்புறம் இருக்கு உங்க 2 பேருக்கும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் தான். இவ்ளோ வீக்கா 2 பேரும் சொல்லும் போதே தெரியல உங்க லட்சணம் என்னன்னு. ஒண்ணும் இல்ல, போதுமா? உனக்கு என்ன? நானும் தான். நானும் தானா? எனக்கு லவ் எல்லாம் இல்ல. நான் வீட்ல பாக்குற பையனை தான் கட்டிப்பேன். இந்த தெளிவு எப்பவும் இருக்கட்டும், புரியுதா? ம். நான் வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இந்தா புடி. ஏன் இப்படி பேசுறாங்க? எல்லாம் ஒரு ஸ்டொமக் பர்னிங் தான். சின்ன வயசுலயே கல்யாணம் குழந்தைலாம் ஆயிப்போச்சுல.
அதனால ஜாலியா இருக்கிறவங்கள பார்த்தா கொஞ்சம் கடுப்பாயிடுவா. ஆனா இந்த கடுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குல்ல? இன்னைக்கு என்னன்னே தெரியலையே. எல்லையில இருக்கிற ஐயனார் சாமி மாதிரி அட்டென்ஷன்ல உட்காந்துருக்கானே. தினம் ஒரு பொய்ய சொல்லி சொல்லி வாயெல்லாம் வலிக்குது. லிம்கா புக்கா ரெக்கார்ட்ஸ்ல பொய் சொல்றதுக்கு ஒரு பக்கம் ஒதுக்குனா அதுல நம்ம தான் உலக சாதனையா வரும். ஆத்தாடி, பாஸ் கடுப்பா இருக்கிறப்ப எப்பவுமே அவர் கண்ணுக்குள்ள பார்க்க கூடாது. இதுதான் பாடம் நம்பர் 1. அப்பாடா, மோகன் நம்மளை பார்க்கல, அவங்கள தான் குரு குரு குருன்னு பார்க்கறான். ஐயோ, தலையை பேன் பண்றானே. கட்ட டில் டவுன்ரா. ஒருத்தன் நம்மள குறுகுறுன்னு பாக்குறானே, என்னன்னு கேட்கலாம்ல. நெஞ்ச அழுத்தம் பிடிச்சவனுங்க. ரேஷன் கடையில மண்ணெண்ண வாங்க வந்த மாதிரியே பக்கத்துல இருக்கிறவனை கண்டுக்காம இருக்கானுங்களே. நாங்கெல்லாம் சுனாமியிலேயே சும்மிங்க போடுறவங்க, இதுக்கெல்லாம் அசர மாட்டேன்டா. என்னையா? இல்ல சார், வாய்ஸ் கிராக் ஆச்சு, அதான். நான் என்ன சூப்பர் சிங்கர் ஃபைனலியா பாட போறேன்? தண்ணி குடுக்குற? இல்ல சார், திட்டுறதா இருந்தாலும் நல்லா பேஸ் வாய்ஸ்ல. சார், என்ன குடுக்கறத வேகமா கொடுத்துட்டீங்கன்னா வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன் டாடா பிர்லாலாம் வெளியில ஆர்டரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? இதுக்கு நாம வாயை திறக்காமலே இருந்திருக்கலாம். பெரிய பிரச்சனையா? என்னையா பெரிய பிரச்சனைன்னு சொல்றேன், கண்டுக்காம இருக்கீங்க. என்ன? எப்பவாச்சும் பெரிய பிரச்சனைனா பயப்படலாம். நீங்க எப்ப ஆரம்பிச்சாலும் பெரிய பிரச்சனைன்னு தானே ஆரம்பிக்கிறீங்க. யோ, எத்தனை வாட்டி நான் பெரிய பிரச்சனைன்னு சொன்னாலும் நீங்க பயப்படணும். பண்ணிடலாம் சார். யோ, நிஜமாவே பெரிய பிரச்சனை தான்யா. கொஞ்சம் கூட உங்களுக்கு இதுவே கிடையாதா? சார், என்ன விஷயம் சொல்லுங்க சார். பிரச்சனையா? அதான் என்ன பிரச்சனை சொல்லுங்க. நேஷனல் ஹெட் ராவ் வந்திருந்தான்ல. ஆமா, அவன் என்ன மும்பைக்கே கூப்பிடுறான்யா. சபாடா, அப்ப இவ்வளவு நேரமா பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது எங்களுக்கு இல்லையா, உங்களுக்கு தானா? ஏன் சார் கிளம்ப முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னேனே. அதுக்கு அவன் சொல்றான், சென்னையில இருந்து கிளம்பலனா வேலையை விட்டே கிளம்புன்றான். புலி பசிச்சாலும் புள்ள திங்காது. போங்கடா, நீங்களும் உங்க வேலையும் சொல்லிட்டு கிளம்புனீங்களா இல்லையா? ஏன்டா தேர இழுத்து தெருவுல உள்ளான்னு பாக்குறீங்களா? இல்ல சார், உங்களுக்கு தான் பயங்கரமா கோவம் வருமே. அதெல்லாம் போன மாசம். ஏன் சார் இந்த மாசம் மாறிட்டீங்க? எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம் தான். இல்லாத பெல்ட் எல்லாம் அடிச்சு நீங்க வேலையில இருந்து ஒட்டிட்டு இருக்கிறத பார்த்த பிறகு நான் எப்பரா வேலையை விட்டு போவேன்? எனிவே, எப்ப சார் ஜாயின் பண்றீங்க? நாளைக்கே. நாளைக்கே வா? ஆமா, இன்னைக்கு 4 மணிக்கு ஃபிளைட். அப்போ நாங்க இனிமேல் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் கிடையாது. நீங்க எங்க பாஸ் கிடையாது. நீங்க எங்களை எதுவும் செய்ய முடியாது. ஏய் வேணாண்டா, அவசரப்படாதீங்க. டேய் மோகனே. மோகனா? ஆமாண்டா, நீ எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாத்து நட்டாயா, சேல்ஸ் பண்ணாயா, இல்லை செக்குக்கு தான் அலைந்தாயா? பின்ற மாமா பின்ற. தம்பி. டேய், நான் உனக்கு தம்பியா? ஆமா தம்பி, அடுத்த வாட்டி மும்பைல இருந்து வரும்போது அகர்வால் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வாங்கோ. டேய் கட்டதோர, நீ எதுவும் சொல்லலையா? உழைச்சு போடா. ஆமா மோகனே, நீ போனதுக்கு அப்புறம் யார் எங்களுக்கு சேல்ஸ் செட்டு? நமக்கு நாமே ரிப்போர்ட்டிங் மாமா. டேய் நீ சும்மாடா. நீ சொல்றா. ஏய், நீங்கலாம் இருந்தா தானே ரிப்போர்ட்டிங். அப்புறம் யோ, உங்க 3 பேரையும் தூக்கியாச்சியா? அப்புறம் எதுக்கு நான் தேவையில்லாம இங்க இருக்கணும் தான் என்ன மும்பைக்கு மாத்திட்டாங்க. சௌந்தர்யா, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்லையே. சும்மா சொல்லாத. சாதாரணமா நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியுது, ஆனா மத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. யார சொல்ற? எல்லாரையும் தான். என்ன பிரச்சனை? 3 வாரம் ஆபீஸ்க்கு வரல, ஆபீஸே தலைகீழ மாறி போயிருக்கு. புரியுற மாதிரி சொல்லு. என்ன கௌஷிக் இது? ராஜியும் லக்ஷ்மியும் அடிக்கிற கூத்து தாங்க முடியல. நான் தான் உனக்கு போன்லயே சொன்னேனே. இந்த கார்த்தியும் விஷ்ணுவும் என்னமோ அவங்க தான் கம்பெனிக்கு ஓனர் மாதிரி ஃபீல் கொடுத்துட்டு இருக்காங்க.
கரெக்டா சொல்ற. தப்பு கௌஷிக். இவங்க 4 பேரும் கூத்தடிக்கிறதுக்கு நம்ம டீம் தான் கிடைச்சதா? இதெல்லாம் நீ தான் தட்டி கேட்கணும். நான் சொன்ன என்ன வயசானவன்றாங்க. சூசன் கிட்ட போட்டு கொடு. அவங்க தான் கார்த்திகை கண்ணே கட்டி கரும்பேன்னு கட்டி பிடிக்கிறாங்களே. அப்ப இதுக்கு என்னதான் வழி? தெரியல. சீனியர் நீ தானே, ஏதாவது பண்ணணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் குறுக்கு வழி தான். சொன்னா நீ வேணான்ப. ஏதோ ஒரு வழி. போய் சேர இடம் கரெக்டா இருக்கா, அவ்வளவுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் குறுக்கு வழி தான். சொன்னா நீ வேணான்ப. ஏதோ ஒரு வழி. போய் சேர இடம் கரெக்டா இருக்கா, அவ்வளவுதான். என்ன பண்ணலாங்கிற? அவங்க 2 பேரையும் கொட்டி வைக்கணும். அதுக்குதான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நம்ம இங்க மாடா உழைச்சிட்டு இருக்கோம், அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுவாங்களா? வைத்தறிச்சலா? எனக்கு என்ன இதுங்களை பார்த்து வைத்தறிச்சல்? உண்மையை சொல்லு. உனக்கு இப்படி ரொமான்டிக்கான பார்ட்னர் இல்லையேன்னு ஃபீல் பண்றது தானே? கௌஷிக், ஓகே ஓகே, என்ன பண்ணணும்னு சொல்லு. அவங்கள வெட்டி விட்டாலே போதும், அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அவ்வளவு ஈஸி இல்ல. அது ரொம்ப ஈஸி. 2 ஆம்பளைங்களை பிரிக்கிறது கஷ்டம், 2 பொம்பளைங்களை பிரிக்கிறது கஷ்டம். ஆனா ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. பாரு, வெட்டி விட வேண்டியதான். ஐயோ பாவம் தோணலையா? அவங்க நல்லதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்றோம்னு நமக்கு நாமே சொல்லிக்கிட்டா போதும். அப்படியெல்லாம் தோணாது. பெரிய வில்லிதான் நீ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னா கூட ஓகே. ஆனா இவங்க கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க. காதல்னு சொல்லிட்டு இவங்க பண்றத பார்த்தா பயங்கர கடுப்பா இருக்குல்ல? இது காதல் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப். அத சொல்லாத. நிஜமாவே பேர் ஆக மாட்டாங்கன்னு உனக்கு தோணுதா? 100% ஆக மாட்டாங்க. எப்படி சொல்ற? அவ கோயில் பட்டிக்காரி நல்லா மெட்ராஸ சுத்தி பார்த்துட்டு ஜாலியா இருந்துட்டு, நானும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கார்த்திய லவ் பண்ணிட்டு என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு ஊர்ல ஒரு மீசக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறா. அந்த தொங்கு மீசக்காரன் இருக்கானே, வரவ போறவ எல்லாத்தையும் லுக்கு விட்டுட்டு இருப்பான். ஜோக்க கீக்க சொல்லி லக்ஷ்மிய எப்படியோ மடக்கிட்டான். கூடிய சீக்கிரமே கழட்டி விட்டுருவான். என்னம்மா 2 பேரையும் அனலைஸ் பண்ணி வச்சிருக்க? அதான் அவங்க மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதே. சரி, இவங்களை எப்படி வெட்டி விடுறது? ராஜியும் கோவக்காரி, கார்த்திக்கும் கோவக்காரன். அவங்கள லேசா ட்விஸ்ட் பண்ணா போதும். ஆனா இதுங்க 2 தான் டோன்ட் கேர் பார்ட்டி. இவங்கள என்ன பண்றதுன்னு தான் தெரியல. தான் நீயே சொன்னியே அந்த விஷ்ணு ஒரு ஜொல்லுன்னு. அவன் மேல கொஞ்சம் அக்கறையா இருக்க மாதிரி காட்டிக்கோ, அவனே உன்கிட்ட வந்து வழிவான். அது போதும், லக்ஷ்மி அவனை தூணு துப்பிட்டு போயிட்டே இருப்பா. அதுவும் சரிதான். ஆனா நீயும் கொஞ்சம் பொய்யா தான் அந்த தொங்கு மீசையை ரொமான்ஸ் பண்ணி பாரு. வைக்கிறேன் அவங்களுக்கு. இது அவங்களோட நல்லதுக்காக தான் பண்றோம். ஆமா ஆமா.